குட் ஈவினிங் டீச்சர்ஸ். ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம சைக்காலஜி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லேயுமே வந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டான கொஸ்டின்ஸையுமே நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்கலாம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சைக்காலஜி வந்து சிலர் படித்தா வந்து கண்டிப்பாக அட்டனே பண்ண முடியாது, ஏதாவது ஒரு புக்கில் இருந்துலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நிறைய ரேண்டம் தாட்ஸ் இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா வந்து படிக்கிறது தான் மேக்ஸிமமான கொஸ்டின்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்காங்க சிலபஸில் உள்ளதை. ஸோ சைக்காலஜி வந்து நம்மளால் ஈஸியாக தியரிஸ், சில விஷயங்கள் எல்லாமே ஃபேக்சுவல்ஸ் ஆனதெல்லாம் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் தான் வந்து லேர்னிங் ஃப்ரம் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்தா சைக்காலஜியில் நம்ம ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் சைக்காலஜிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் நானும் சைக்காலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். என்னாலையும் கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து போட முடியுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ்னாலே சம்திங் ரிலேட்டட் டு ப்ராப்ளம் சால்விங் தான். உங்களுக்கு இதில் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தமிழ்லேயும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது தெரிலனா நீங்கள் தமிழில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம்ங்கிறதுனால இங்கிலீஷில் எல்லாமே சொல்கிறேன். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அது வந்து ப்ராப்ளம் சால்விங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதனால இது வந்து இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். ஆன்சர் இஸ் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெஃபினிஷன் கொடுத்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. செகண்ட் கொஸ்டின், லேர்னிங் இஸ் அக்யூசியேஷன் ஆஃப் நியூ பிஹேவியர் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங் இஸ் அக்யூசியேஷன் ஆஃப் நியூ பிஹேவியர் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டெஃபினிஷன் சொன்னது யார்? இது டைரக்ட் கொஸ்டின், படித்தாலே ஒரு மார்க் எடுத்துடலாம். ஹென்ரி பி ஸ்மித். The variable which can be manipulated. Third question, the variable which can be manipulated. எந்த வேரியபிளை மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is not the method of techniques used for the assessment of personality? ஒருத்தருடைய பர்சனாலிட்டி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைனா கணிக்கிறதுக்கோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நாட் த மெத்தட். ஸோ நாட், இந்த மாதிரி கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. நாட் த மெத்தட் தான் கேட்டிருக்காங்க, எந்த மெத்தடுன்னு கேட்கல. ஸோ இதனால நிறைய பேருக்கு மார்க் லூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எந்த மெத்தடு கிடையாது அப்படின்னா பயோகிராஃபிஸ் வச்சு ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை கணிச்சிடலாம். கேஸ் ஹிஸ்ட்ரி வச்சு நீங்கள் பிஎட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது வந்து நம்ம அவங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுப்போம் ஒரு ஸ்டூடெண்ட்டோடது, அதை வச்சு அவங்களுடைய பர்சனாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ரேட்டிங் ஸ்கேலை வச்சு ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மெட்டா காக்னிஷனை வச்சு தான் ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் மெட்டா காக்னிஷன். இது அடுத்து டைரக்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு பீல், எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் த, இதில் எதுன்னு கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் ஆஃப் education, science of psychology, art of education, art of psychology. So the answer is science of education. Sixth question பாருங்க. The physical growth and the development of an individual is conditioned by. ஃபிசிக்கலாக கேட்டிருக்காங்க, மென்டலி கேட்கல. கொஷின் இன்னும் 2 நேரம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எது மூலமாக வந்து கண்டிஷன் பண்ணப்படுது அப்படின்னா இட் இஸ் கண்டிஷன்ட் பை ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். அவங்களுடைய மரபு சார்ந்த விஷயமும் அவங்களுடைய சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் பற்றியும் தான் அவங்களுடைய ஒரு மனுஷனுடைய ஃபிசிக்கலான க்ரோத் வந்து இருக்குது. அடுத்து உள்ளதும் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். த 2 motives ஆஃப் அ மேன், ஈகோஸ்ட்ரிக்கல் மோட்டிவ் அண்ட் அல்தாயிஸ்டிக் மோட்டிவ் வாஸ் ப்ரப்போஸ்டு பை. இந்த 2 மோட்டிவுமே யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ், இது படித்தா தான் எழுத முடியும், ஹட்சன். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இது பிஎட்லாம் படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 3 focal areas of educational psychology. இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், படித்தாலே டப்புன்னு டிக்கு போட்டு ஒரு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், என்விரான்மெண்ட். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள். வென் யூ பர்சீவ் சம்திங் வென் there is no stimulus. எந்த ஒரு ஸ்டிமுலஸ்னால் என்னது, தூண்டுறது. ஒரு விஷயத்தை தூண்டுதலே இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது இட் இஸ் கால்ட் அஸ் ஹாலுசினேஷன். அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி சாய்ஸ் டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு மல்டி சாய்ஸ்
டைப்பில் உள்ள அந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லாம் எழுதுகிறோம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி, அதுக்கு இது எது வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது இல்லைனா எது சம்மந்தப்பட்டதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரீகால் பண்ணுறதா, ரீலேர்ன் பண்ணுறதா, ரிசைட் பண்ணுறதா, ரெகக்னைஸ் பண்ணுறதா. ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் பாருங்கள், மல்டி சாய்ஸ் கொஸ்டினை ரீகாலாக பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ரெகக்னைஸ் பண்ணுறீங்களா, ரீலேர்ன் பண்ணுறீங்களா, ரிசைட் பண்ணுறீங்களா? ஒரு விஷயத்தை இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம்ல. ஸோ த ஆன்சர் இஸ் ரெகக்னைஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் த டேஸ் கேட்டகரி ஆஃப் நீட். இது எந்த கேட்டகரி அப்படின்னா சோஷியோ சைக்காலஜிக்கல். 12th question பார்க்கலாம். Dash is an important speech defect in which the child is unable to pronounce correctly. ஒரு விஷயத்தை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா அவங்க எதனால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஸ்லர்ரிங், வேகமாக சொல்கிறதுனால தான் அவங்களால அந்த ஒரு குழந்தையால் அதை என்ன செய்ய முடியாதுன்னா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. 13th question பார்க்கலாம். the process of growth and development. ஒரு இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டிங்களேன், ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அவனுடைய க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் எவ்வளோ நாளில் நடக்கும்? அடலசன்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் நடக்குமா, சைல்ட்ஹுட்டில் மட்டும்தான் நடக்குமா, இன்ஃபான்சியில் மட்டும்தான் நடக்குமா, இல்லைனா லைஃப் லாங் நடக்குமா? த ஆன்சர் இஸ் லைஃப் லாங். த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெஸ்ட் மெத்தட் எப்படின்னா சப்ளிமேஷன். அப்புறம் த டேர்ம் ஆஃப் செல்ஃப் கான்செப்ட்னு ஒன்று கொண்டு ப்ரப்போஸ் பண்ணதே லெக்கி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு நம்ம படித்தாலே ஆன்சர் வந்து டக்குன்னு 1 மார்க்கு, தியரிஸு இந்த மாதிரி யார் ப்ரப்போஸ் பண்ணா, டெஃபினிஷன் யார் கொடுத்தா, இதெல்லாம் படித்தாலே போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க் கெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இன்னும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் போடுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போடுற டெய்லி அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைக்காலஜி கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கொஷின் பேப்பர் படித்த மாதிரியும் ஆச்சு, அதேமாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும்னா இந்த வீடியோ ஒரு தடவை ஓட விட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம். சைக்காலஜியான கொஷின் பேப்பர் எந்தெந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் ஈவினிங்.